இயேசு என் பரிகாரி. நான் என்ன அர்த்தம்? எங்கள் வீட்டு டாக்டர் இயேசு. அவர் தான் எங்களுக்கு டாக்டர், எங்களை சுகமாக்குகிறவர், பரிகாரியாகிய கர்த்தர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் என்ன பண்றாரு? அவருடைய வார்த்தைகள் மருந்தாய் இருக்கிறது, காயங்கள் ஔஷதமாய் இருக்கிறது, அவருடைய ரத்தம் பிசின் தைலம் போல இருக்கிறது. எல்லா தைலத்தை காட்டிலும் ரொம்ப வசந்த ஒரு தைலம், என்னை குணமாக்குகிற ஒரு தைலம். அது அவர் சிந்தின ரத்தம், அவருடைய காயங்கள், அவருடைய வார்த்தைகள் என்னை குணமாக்கும்படியாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன் மத்தியிலிருந்து விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேங்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அடிக்கடி இதை சொல்லணும், நினைச்சு பார்க்கணும். இயேசு என் பரிகாரி, என் பரிகாரியாக கர்த்தர்னு. வியாதியா இருக்கிற நேரத்தில் தான் ரொம்ப அதிகமாக சொல்லணும். பலவீனப்பட்டு போற நேரத்தில் தான் இன்னும் அதிகமாக சொல்லணும். பலவீனம் நீக்குகிறார், பலவானாய் மாற்றுகிறார். என்ன பண்றாரு? பலவீனத்தை நீக்கி பலவானாய் மாற்றுகிறார். பலவீனங்கிறது சரீரத்தில் உண்டாகக்கூடிய ஒன்று, பல காரணங்களுக்காக. ஆனால் பலம்ங்கிறது அவர்கிட்ட வருது, அப்படி ஆவியானவர்கிட்ட வருது. பலவானா என்னை மாற்றாரு, எனக்குள்ள இருந்து கொண்டு இதெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார். என்ன அருமையான காரியம் பாருங்க. இதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பலவீனத்தை நீக்கி பலவானை மாற்றுகிறார். இன்னைக்கு இந்த பரிகாரியாகிய கர்த்தர் அநேகருக்கு தேவைப்படுறார் இன்னைக்கு.